சிரேஷ்ட கலைஞர்கள் உள்ளிட்ட பல முக்கிய விருந்தினர்களின் பங்கேற்புடன் ரைகம் விருது வழங்கும் விழா இன்று மாலை கொழும்பில் நடைபெற்றது. 2025ஆம் ஆண்டில் தொலைக்காட்சி துறையில் பிரகாசித்தோரை கௌரவிப்பதற்காக இம்முறை 22வது தடவையாக ரைகம் விருது வழங்கும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வருடத்தின் சிறந்த தமிழ் செய்தி வாசிப்பாளருக்கான விருதை நியூஸ் ஃபர்ஸ்டின் தனுஷியா ஞானசேகரன் வென்றார். நேரம் 8 மணி. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் வருடத்தின் சிறந்த சிங்கள செய்தி வாசிப்பாளருக்கான விருது நியூஸ் ஃபர்ஸ்டின் இமேஷ் சதர்லன் வசமானது. இமேஷ் உதயங்க சதர்லன், சிரச டிவி. வருடத்தின் சிறந்த ஆங்கில செய்தி வாசிப்பாளருக்கான விருதை நியூஸ் ஃபர்ஸ்டின் ஹஷினி பத்திரன வென்றார். ஹஷினி அமந்தா பத்திரன. வருடத்தின் சிறந்த பின்னணி குரல் பதிவுக்கான விருதை சிரச டிவியில் ஒளிபரப்பான ஹோட்டல் டன்சிவேனியாவுக்காக காஞ்சன அமர் ரத்ன வென்றார். வருடத்தின் சிறந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான விருதை சிரச டிவியில் ஒளிபரப்பாகும் லஞ்ச் டைம் டிவி நிகழ்ச்சிக்காக கீத் மதுசங்க சுவீகரித்தார். வருடத்தின் சிறந்த ரியாலிட்டி நிகழ்ச்சிக்கான விருது சிரச டான்சிங் ஸ்டார் நிகழ்ச்சிக்காக லலித் ஜெயதிலக மற்றும் அயஷா ராஜரத்னம் ஆகியோர் வசமானது. வருடத்தின் படைப்பாற்றல் மிக்க தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கான விருதை த வாய்ஸ் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சிக்காக லிலான் ரத்நாயக்க மற்றும் விராஜ் ஜெயமான்ன வென்றனர். The Voice Sri Lanka Season 3 சிறந்த சிங்கள மொழி செய்தி வாசிப்பாளருக்கான விருது ஹிரு டிவியின் ரோஷினி விஜயசூரிய வசமானது. வருடத்தின் சிறந்த சிங்கள தொகுப்பாளருக்கான விருது தேசிய தொலைக்காட்சியின் சமிதா பிரசன்னாராய்ச்சிக்கு வழங்கப்பட்டது. நேத்ரா டிவியின் யுவராஜா கோகுல் நிரஞ்சன் வருடத்தின் சிறந்த தமிழ் தொகுப்பாளருக்கான விருதை வென்றார். சுயாதீன தொலைக்காட்சியின் மரியாலா வெண்டோட் வருடத்தின் சிறந்த ஆங்கில தொகுப்பாளருக்கான விருதை தன்வசப்படுத்தினார். மக்கள் கருத்து கணிப்பின் அடிப்படையில் சிறந்த தொலைக்காட்சி நாடக நடிகராக சஜித் ஆந்தனியும் சிறந்த தொலைக்காட்சி நாடக நடிகையாக மிஷேல் தில்ஹாராவும் தெரிவாகினர். மிஷேல் தில்ஹாரா ஜனரஞ்சக தொலைக்காட்சி நடிகருக்கான விருதை சதுரங்க கொடித்துவக்கு வென்றார். சதுரங்க கொடித்துவக்கு ஜனரஞ்சக தொலைக்காட்சி நடிகைக்கான விருதை துஷேனி மயூரங்க வென்றார். துஷேனி மியூரங்கி